இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CY 3151 engineering chemistry. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா நான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பை அயான் எக்ஸ்சேஞ்ச் டீமினரலைசேஷன் அண்ட் ஜியோலைட் ப்ராசஸ். டீமினரலைசேஷனை தனியாகவும் ஜியோலைட் ப்ராசஸை தனியாகவும் 16 மார்க்லயே கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா the desalination of brackish water by reverse osmosis. இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் கொஸ்டினுமே மெனி டைம்ஸ் யூனிவர்சிட்டியில ரிப்பீட்டடாவே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினையும் படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இதுவுமே யூனிவர்சிட்டியில ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான். தென் இதுல பாய்லர் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுல இந்த ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜ், ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஒரு டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன்னே கொடுத்து 16 மார்க்ல கேட்டிருந்தாங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டினே நீங்க படிச்சீங்கனாலே கண்டிப்பா யூனிட் 1ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ், இதுல மெடிசின், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் 5 ஏரியா இருக்கு. இதை செப்பரேட்டாவும் கேட்கலாம் இல்ல மொத்தமாவும் கேட்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் 8 மார்க்லயாவது கேட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எல்லா அப்ளிகேஷனையுமே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சேர்த்து ஒரே கொஸ்டினா படிச்சு வச்சுக்கோங்க. தென் the size dependent properties of bulk materials, optical, electrical, mechanical and magnetic properties. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா பிக் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். the properties of bulk materials. then preparation of nano materials, அதுல electrochemical deposition and electrospinning. ஸோ இந்த 2 டெக்னிக்குமே ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். தென் சிலபஸ் நிறைய இருந்ததுனால தான் நான் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். இதுவுமே ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சோல்ஜெல், கெமிக்கல் வேப்பர் டீபொசிஷன். அப்போ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பா 3 கொஸ்டினும் படிச்சிருங்க, அதுல எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா அந்த 4th கொஸ்டினையும் சேர்த்து யூனிட் 2ல 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3. ஸோ இந்த யூனிட் 3ல இந்த லீட் சில்வர் சிஸ்டம், தென் பேட்டின்சன் ப்ராசஸ். ஸோ இந்த டாபிக் வந்து ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. இதுல லீட் சில்வர் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டின்சன் ப்ராசஸ் வந்து ஒரு 4 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தென் the properties and applications of metal matrix composites, ceramic matrix composites, then polymer matrix composites. இதுல 3 டாபிக் இருக்கு. இந்த 3மே மாத்தி மாத்தி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. மெட்டல் மேட்ரிக்ஸ், தென் செராமிக் மேட்ரிக்ஸ், இது 2யும் சேர்த்து ஒரே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தென் பாலிமர் மேட்ரிக்ஸை செப்பரேட்டாவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டுமே கேட்டிருக்காங்க 6 சாய்ஸ்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா the construction of simple phase diagram, இந்த கொஸ்டினையும் படிச்சு வச்சுக்கோங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் தான். யூனிட் 4ல இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் கோக், ஆட்டோ ஹாஃப்மேன் மெத்தட், தென் ஃப்ளூ கேஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சாட் மெத்தட். இந்த ஆர்சாட் மெத்தட்லாம் எல்லா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லயுமே ரிப்பீட்டடாவே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த பெர்ஜியஸ் ப்ராசஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் சிந்தட்டிக் பெட்ரோல். ஸோ இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் இந்த 4th டாபிக்ல பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் கோல். இந்த டாபிக்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லயே இது இருக்கு. ப்ராப்ளம்ஸ் மாதிரி 16 மார்க்காவே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் மோர் கொஸ்டின் வந்து இந்த 4th டாபிக், அதுல ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா 3 கொஸ்டினையும் படிச்சிருங்க.
4th கொஸ்டின்ல ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சா பார்த்துட்டு போங்க. எப்படியும் இந்த யூனிட்ல நீங்க ஒரு கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ல இருந்தே அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா the principle working and applications of wind energy and geothermal energy. So இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக சோலார் எனர்ஜியும் இருக்கு. பட் சோலார் எனர்ஜி இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இந்த விண்ட் எனர்ஜி அண்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜி ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் டைப்ஸ் ஆஃப் பேட்டரியில இந்த லீட் ஆசிட் பேட்டரி, தென் லித்தியம் அயான் பேட்டரி, இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 16 மார்க்லயும் இருக்கு, இல்ல ஏதாவது ஒன்னு மட்டும் 8 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. தென் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் சோலார் செல் மெட்டீரியல்ஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இது ஒரு 2-3 டைம் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. தென் இந்த பிரீடர் ரியாக்டர், H2O2 ஃபியூல் செல், இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பட் 8 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த H2O2 ஃபியூல் செல், இது ஒரு 8 மார்க்ல தான் கேட்கறாங்க. ஸோ 8 மார்க்குக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. பட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல மினிமமா நீங்க ஒரு 80% ஸ்கோர் பண்ணலாம். இல்ல ஒரு 3 கொஸ்டின் தான் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 60% ஸ்கோர் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.